ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்டாக ஒரு கொழுக்கட்டை செய்யலாம். இது பாருங்கள், மாவு ஒரு 2 அழகு போட்டு ஊற வச்சு, இந்த மாவு நான் காய வச்சு நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி வடிகட்டி ஜலிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை இட்லி குண்டால வச்சு ஒரு ஆவி பண்ணி வேக வச்சிடலாம். இதை வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து வச்சுக்கலாம். வேக வச்சு நல்லா சூடாக நல்லா 2 ஆவி வேக வச்சுருப்பாடு எடுத்து கொழுக்கட்டை செஞ்சால் தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு போட்டு வேக வச்சிடலாம். நம்ம அது மாதிரி மூடிட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது சூடாக இருக்குது. இப்போ உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி பூரணம் வச்சு செய்யலாம்னு பார்க்கலாம். இது 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம வெல்லம் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டுக்கலாம். இது ஒரு 150 கிராம் அளவு தான் இருக்கும் வெல்லம். இது கூடவே நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். போதும். இப்போ நம்ம இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம் நம்ம, ஏன்னா இதில் சால்ட்டு போட்டுறதுனால. இப்போ நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உருட்டியாக நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். இதுமாரி உருண்டை பண்ணிவிட்டு நம்ம அதில் பூரணம் வச்சிடலாம். கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம், பூரணமும் செய்யலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்ற வேண்டியது தான். மடித்து மாதிரி பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி மடித்து பூரணம் வச்சு வச்சிட வேண்டியதான். டீ பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டீ குண்டால வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி இட்லி குண்டால வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் துணியை போட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வேக வச்சிடலாம். ஏற்கனவே வெந்த மாவு தான் இது, ஆவி காட்டி வச்ச மாவு. இது ஒரு 1/4 மணி நேரம் வந்தது. இன்னும் இது 20 நிமிஷம் வந்தால் போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அருமையான கொழுக்கட்டை ரெடி.
நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இட்லி மாரி ஆகிடும், வெந்துடுது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி வருது, முக்கியமாக நம்ம விநாயகருக்கு இது செஞ்சு ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது.